வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 5 ஃபேஷியல் மசாஜ் வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த 5 ஃபேஷியல் மசாஜ் அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் சில பேர் என்கிட்ட சில கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த கொஷின்ஸ்க்கான பதில் இதில் நம்ம கொடுக்கலாம். ஸோ ஃபர்தராக சில வீடியோஸும் வரப்போகுது, அதையும் மறக்காமல் பாருங்கள். இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏன் முகச்சுருக்கம் வருது? நான் ரொம்ப சின்ன வயசு பொண்ணு, 20-30 வயசில் தான் இருக்கேன். ஆனால் என்னை பார்க்கும்போது 40 வயசுடைய தோற்றம் இருக்கவங்க மாதிரி எனக்கு தெரியுது. இது எனக்கு ரொம்ப மன கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் கொடுத்துருந்தது. அது இல்லாமல் ஒரு மாமியார் தன்னுடைய மருமகளை விட ரொம்ப எங்காக தெரியணும் அப்படின்னு நினச்சி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. எனக்கு முகச்சுருக்கம் இருக்கிறதுனால எனக்கு வயதான தோற்றம் தெரியறது எனக்கு கொஞ்சம் சங்கோஜமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏஜ் ஆகிறது ஒரு ஃபேக்டர் தாங்க. கண்டிப்பாக ஏஜ் ஆனால் முகச்சுருக்கம் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி சில கேள்விகளுக்கான பதில்கள் சில டிப்ஸ் மாதிரி நான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பட் ஆனால் இப்போதைக்கு குட்டி குட்டி சந்தேகங்களுக்கான விடை. ஏன் நமக்கு முதல்ல முகச்சுருக்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூரியன் கதிர்வீச்சில் நம்ம அதிகமான நேரம் வெளியில் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது. ஆனால் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு மேலே நம்ம அந்த சூரிய ஒளியில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு சில விதமான தொந்தரவுகள் கொடுக்கும். அதில் ஒன்று தான் முகச்சுருக்கம். ஸோ நம்ம மாய்ஸ்சரைசரோ இல்லைன்னா நம்ம தேங்காய் எண்ணெயோ, பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரியான செக்கில் ஆட்டின எண்ணெய்கள் வீட்டில் இருக்கும். அதை நல்லா மசாஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா குளிப்பாங்க. தலையில் எண்ணெய் வைக்கும் போது முகத்துலேயும் கொஞ்சம் தடவி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் முகச்சுருக்கங்கள் கம்மியாக இருந்தது. ஆனால் நிறைய ரொம்ப ட்ரையாக இருக்கிற ஃபேஸ்லேயும் முகச்சுருக்கங்கள் நமக்கு தெரியும். ஸோ நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியது, நமக்கு ஏன் முகச்சுருக்கம் வருது, ஸோ நம்ம அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெயிலில் நம்ம அதிகமாக சுற்றுறதை அவாய்ட் பண்ணணும். ஸோ நம்ம வெயிலில் போகும்போது கண்டிப்பாக முகத்துக்கு தேவையான அந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ஏதாவது யூஸ் பண்ணலாம் வித் சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸ். ஸோ இது பேசிக்காகவே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது எதுக்கு நம்ம போடணும்னு சில பேர் நினச்சிருப்பீங்க. ஸோ சூரிய ஒளியினால் அஃபெக்ட் ஆனால் இந்த முகச்சுருக்கம் வருது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்று கேப் அல்லது வெயில் படாத எப்படி நம்ம ட்ராவல் பண்ண முடியுங்கிறத பார்த்துக்கலாம். ரெண்டாவது, நம்ம முகத்தில் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போடும்போது ஈரப்பதம், எண்ணெய் பதம் அதில் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சுருக்கங்கள் குறையும். அடுத்தது, சன் நம்ம மேலே படதான் போகுது அப்படின்னும் போது அதை தடுக்கிறதுக்கு நம்ம சன்ஸ்க்ரீன் லோஷன் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது கண்டிப்பாக பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, வீட்டில் நம்ம இருக்கும்போது நம்ம முகத்துக்குன்னு நான் மசாஜ் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை மாதிரி வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படி. ஸோ இந்த கிளிசரினில் ஒரு 2 சொட்டு எடுத்துப்பேன், தேனில் ஒரு 2-3 சொட்டு எடுத்துப்பேன். அதிகமாக தேன் யூஸ் பண்ணும்போது அந்த முகத்தில் இருக்கிற முடியோட கலர் மாறும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே கம்மியான குவான்டிட்டி. தயிர் நல்ல கட்டி தயிராக இருந்துச்சுன்னா அது நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக மாற்று தயிர் இல்லை அப்படின்னும் போது தான் பால் ஏடு எடுக்க சொல்லுவாங்க. ஸோ பால் ஏடு இயற்கையாகவே கருமை நிறத்தை போக்கக்கூடியது. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் இதை அப்ளை பண்ணிக்கலாம், பேக் மாதிரி போட்டு. இப்போல்லாம் நலங்கு மாவுன்னு நிறையா வருது, குளியல் பொடின்னு நிறைய செய்கிறாங்க, ஆரஞ்சு தோலெல்லாம் போட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களால் அரைக்க முடிஞ்சாலும் அந்த பவுடர்ஸை எடுத்து இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணியும் ஆனால் நம்ம கவனிச்சிக்கலன்னா முகச்சுருக்கம் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ இது என்ன மாதிரி எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நான் யூஸ் பண்ணுறது தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வச்சுருப்பேன், ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் நான் வச்சுருப்பேன். என்கிட்ட இது இல்லாமல் அந்த மாதிரி எண்ணெய்கள் இருக்கும். நான் ஜென்ரலாக என் ஃபேஸுக்கு நான் அதை அப்ளை பண்ணிவிட்டு நான் குளிக்கிறது உண்டு. கொஞ்சம் கேப் விட்டுட்டேன், திரும்ப இதை ஆரம்பிச்சிருக்கேன். என்னுடைய முகம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவுடைய இதில் தம்ப்நெயிலாவோ கவர் பேஜாவோ கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம தைராய்டு கிளாண்டும் சரி, நம்ம முகச்சுருக்கமும் சரி, சாகிங்கும் சரி முதல்ல எப்படி இருந்துச்சு, நிறைய
சதை இருக்கும்போது எப்படி நம்ம வந்து தைராய்டு வெயிட்டில் இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, வெயிட் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் நான் எப்படி ஆனேன், ஸோ இன்னுமே குறையணும், பட் ஆனால் குறைஞ்சா எப்படி இருக்குங்கிறது டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். ஸோ குடல் வயிறு சுத்தம் செய்யணுங்க. ஸோ அதுதான் அடுத்தது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ குடல் வயிறு சுத்தம் இல்லாதவங்க கண்டிப்பாக பேதிக் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது இதை நம்ம செஞ்சிட்டோன்னா குடல் சுத்தம் வந்து உடம்புல இருக்கிற நிறைய பிரச்சனைகள் வியாதிகளை நமக்கு சரி செஞ்சு கொடுக்கும். அப்போ நம்ம முகமும் வந்து ஏஜ்டாக ஆகாமல் நமக்கு பாதுகாக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய முகச்சுருக்கம் வரும். நம்ம நிறைய விஷயத்த யோசிச்சிருக்க மாட்டோம். வெயிட் லாஸ் பண்ணுறதுல நம்ம முக்கியமாக யோசிக்க வேண்டியது உள்ளே இருக்கிற அந்த வியர்வை வெளியில் வருதா, அந்த மாதிரி வந்து தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி வரும்போது ஆன்டி ஏஜிங் ரிவர்சிங் நடக்கும். ஸோ ரிவர்சிங் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து சாகிங்கோ ரிங்கிள்ஸோ நம்ம வந்து தடுக்கலாம். ஸோ அடுத்து கடைசியாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், நம்ம இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோன்னா அப்பப்போ நமக்கு நம்ம ஃபேஸுக்கு வந்து ஆவி பிடித்தல் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஆவி பிடிக்கும் போதும் நமக்கு போர்ஸ் சிலது ஓப்பன் ஆகும் ஃபேஸில். அப்போவுமே நமக்கு வேர்வை வெளியில் வரும் இல்லைங்களா. ஸோ அப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம், முகமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இளமையாகவும் நம்ம தெரியும். ஸோ இந்த மாதிரி சில டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.